இந்தாங்கம்மா, இதுல 1 லட்சம் ரூபா இருக்கு. அடுத்த வாரம் நடக்க போற என் பேத்தியோட ஃபங்க்ஷனுக்கு நீங்க பண்ண போற கேட்டரிங்கான அட்வான்ஸ். ஐயோ கயல், என்ன யோசிக்கிற? வாங்கிக்கோ. இந்த ஆளு இந்த ஆர்டரை நமக்கு கொடுக்கறதா 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு. இப்ப அட்வான்ஸ் இங்க கொடுத்துக்கிட்டு இருக்காரு. யோ, என்னம்மா யோசிக்கிறீங்க? வாங்கிக்கோங்க. நிறுத்துங்க. என்ன நடக்குதுங்க? என்னக்கா, என்னாச்சு? என்ன ஆச்சா? எல்லாரும் குடும்பமா சேர்ந்து என் குடியை கெடுக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு திரியுறீங்களா? அக்கா, நாங்க என்னக்கா பண்ணோம்? என்ன பண்ணீங்களாவா? இரு, உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். ஏங்க, ஆள் பாக்குறதுக்கு ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க, ஆனா நடத்தையில ரொம்ப சில்லறத்தனமா நடந்துக்கிறீங்க. பெரியம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உனக்கு அடுத்த ரவுண்ட் வச்சுக்கிறேன். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். மனுஷனுக்கு நாக்க விட வாக்கு ரொம்ப முக்கியம். கொடுத்த வாக்க காப்பாத்த முடியலனா அப்புறம் எதுக்கு பெரிய மனுஷன் சொல்லிட்டு திரியுறீங்க? ஏமா, இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனையா? 2 நாளைக்கு முன்னாடி வந்து என் பேத்திக்கு பிறந்த நாள் வருது, 1000 பேருக்கு சமைக்கணும்னு சொல்லி என் புருஷன்கிட்ட ஆர்டர் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல. இப்ப அந்த ஆர்டர் இவங்களுக்கு கொடுத்ததும் இல்லாம அட்வான்ஸ் வேற கொடுக்கறீங்க. எங்களை பார்த்தா என்ன இளிச்சவாய் மாதிரி தெரியுதா? இல்ல எல்லா கடைக்கும் போய் ஆர்டர் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஓசியில சாப்பிட்டு வரீங்களா? இங்க பாருங்கம்மா, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடாதீங்க. உங்க வீட்டுக்காரர் மேல எனக்கு தனி மரியாதை உண்டு. அந்த பழக்க வழக்கத்தை நீங்க கெடுத்துக்காதீங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க? ஆர்டர் கொடுக்கறேன்னு சொன்னேன்தான், ஆனா வாக்கெல்லாம் கொடுக்கலையே. வழக்கமா எங்க வீட்டு ஃபங்க்ஷன்னா உங்க வீட்டுக்காரர் தான் பண்ணுவாரு. அதனால என் பேத்தியோட பிறந்த நாளைக்கு உங்க வீட்டுக்காரரை பண்ணுங்கன்னு சொன்னேன்தான். அதுக்காக ஆர்டர் கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்தேன்னா ஆகாது. அந்த ஆர்டரை மத்தவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கும் ரைட்ஸ் கிடையாது. இது என் வீட்டு ஃபங்க்ஷன். எனக்கு எங்க கொடுக்க விருப்பம் இருக்கோ அங்கதான் கொடுப்பேன்.